நம்ம அந்த மேடம் விட்டு வந்தோம் தெரியுமா? ஃப்ரெண்டு இது இன்னொரு ஃப்ரெண்டு. அவங்க தான் நம்மளுக்கு இன்னைக்கு ஃபஸ்ட் கஸ்டமர் கிடச்சாங்க. அவங்க நம்ம நினைவாக்கா யாராவது ப்ரொப்போஸ் பண்ணாதோ ரோஸ் போடாதோ இங்கே தான் நம்ம ஆட்டோ ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு வந்திருக்கேன். ஏன்னா அது 230 rupees கொடுத்தாங்க. சரி வாங்க நம்ம டிக்கெட் புக் பண்ணியாச்சு. அங்கம்மா அங்கவும் இல்லாம இங்கம்மா அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ஹாய் மச்சீஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நோ யூஸ் ஓலா, ஊபர், ரேப்பிடோ இது எந்த ஆப்புமே யூஸ் பண்ணாமல் 30 நாளைக்கு 60,000 ரூபாய் எப்படி சம்பாதிக்கிறது சொல்லிட்டு தான் நம்ம சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேலஞ்சில் எத்தனை டேஸில் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே 14. சரி, இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் பண்ணுற கஷ்டத்துக்கு எனக்கு ஒரு பலன் கிடைக்கும். ஓகே, டே 14 நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம் சொல்லிட்டு பார்க்கலாமா? லெட்ஸ் கோ. அவங்க வயலில் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க தான் நம்மளுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட் கஸ்டமர் கிடச்சாங்க. அவங்க இங்கே தான் இருந்துச்சு, மெஜிஸ்டிக்லேருந்து மயூரா ஓட்டு பேக் சைட் ட்ராப் பண்ண மாதிரி இருந்துச்சு. 80 rupees கொடுத்தாங்க. சரி வாங்க, நம்மளுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட் டர்னிங் சோலோ 80 rupees. அப்படி முன்னாடி ஹாய் மச்சீஸ், நம்மளுக்கு இப்போ இன்னொரு கஸ்டமர் கிடச்சாங்க. நம்ம சார், ஹாய் சார். ಸರ್ ನಿಮ್ಮದು ಯಾವ ಊರು ಸರ್? ಮಂಗಳೂರು. ಸರ್ ಇವಾಗ ಈಗ ಫೆಬ್ರವರಿ 7 ರೋಸ್ಗೆ ಲವ್ ಡೇ ಅಂತ ಬರ್ತದ. ನೀವು ನಮ್ಮ ಏಜಲ್ಲಿ ಇರುವಾಗ ಯಾವ್ದು ಹುಡುಗಿ ಲವ್ ಪ್ರಪೋಸ್ ಮಾಡೋದು, ರೋಸ್ ಕೊಡೋದು ಆ ಥರ ಮಾಡಿ ರುಕೋ ಜರಾ ಸಬರ್. ನೀವು ಎಷ್ಟು ಜನ ಹುಡುಗಿ ಪ್ರಪೋಸ್ ಮಾಡಿದ್ದೀರಾ ಸರ್? ಈಗ ಮಾಡಿರೋದು 4-5 ಜನ. ಅವ್ರು ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ 4-5 ಜನ ಹುಡುಗಿ ಪ್ರಪೋಸ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂತೆ. ಅಂಕಲು ನಮ್ಮ ಏಜಲ್ಲಿ ಫುಲ್ ಖುಷಿ ಆಗಿದೆ. ಹೌದಣ್ಣ? ಆಯ್ತು, ಬನ್ನಿ ಹೇಗೆ ಮುಂದೆ ಹೋಗೋಣ. ಓಕೆ ವಾங்க, நம்ம அண்ணா ಅಲ್ಲಿ ಮುಂದೆ ಬಿಟ್ಬಿಟ್ಟು நம்ம சார் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சரி 230 rupees கொடுத்தாங்க. சரி வாங்க நம்ம அப்படியே முன்னால் போகலாம். வேறு எதாவது கஸ்டமர்ஸை கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்யூ சார். முயற்சி ஃபிலம் போட்டு டைம் இல்லாமல் ஆயிடுச்சு. ஓகே மச்சீஸ், இவங்க தான் நம்ம கஸ்டமரு. நம்மளுக்கு மெஜிஸ்டிக்லேருந்து வீரேஸ்வர தேட்டர் விட்டு நம்மளுக்கு 100 rupees கொடுத்தாங்க. சரி வாங்க அப்படியே முன்னால் போகலாம். நம்மளுக்கு ஹோட்டலில் இருக்காங்க தெரியுமா நம்ம கஸ்டமரு, அவங்கள தான் இப்போ மாடி சரி எங்கள் வீட்டு அந்த சுப்னா ஹாஸ்பிட்டலில் இருக்குது. அங்கே ட்ராப் பண்ணவங்கள அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, வெயில் வர மூஞ்சிக்கே வச்சுன்னு இருக்குப்பா. அங்கே பாருங்கள், நீங்கள் தெரிஞ்சா அவங்களாம் வெயில் வச்சுன்னு. சரி வாங்க கஸ்டமர் அங்கே போய் ட்ராப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறோம். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 30 rupees கொடுத்தாங்க. சரி வாங்க அப்படியே முன்னால் போகலாம். வேறு கஸ்டமர் ஸ்கூல் பையன் ஒருத்தன் வந்து நான் அவனை இங்கே தான் சைத்தன்யா ஸ்கூலில் ட்ராப் பண்ண மாதிரி இருந்துச்சா. இதுதான் சைத்தன்யா ஸ்கூல். உங்களுக்கு தெரிந்தா சைத்தன்யா ஸ்கூல், அதுதான் சைத்தன்யா ஸ்கூல். அங்கே ட்ராப் பண்ண நம்ம பையன் நம்ம 30 rupees கொடுத்தான். சரி வாங்க அப்படியே முன்னால் போகலாம். வேறு என்ன கஷ்டம். அப்புறம் ஒரு ஹிந்திக்கார பையன் கச்சானா, அவனை ட்ராப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறதுக்கு நம்ம ஹிந்திக்கார பையன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 250 rupees கொடுத்தான். சரி வாங்க அப்படியே முன்னால் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மேடம் ட்ராப் பண்ணோம். பார்த்தா நம்ம 120 rupees கொடுத்தாங்க. வீடியோ பண்ணதா பர்மிஷன் தரல. சரி வாங்க அப்படியே முன்னால் போகலாம். மச்சீஸ், நம்ம ஆண்டியை விட்டு வந்தோமா, நம்மளுக்கு இன்னும் செட்டாக கிடச்சாங்க. அவங்க இதான் உட்காந்துருக்காங்க. அவங்க என்ன காமிக்காத சொன்னாங்களா, அதனால அவங்களை காமிக்கலன்னு அவங்களே அந்த மீன்ஸ் அல்சூர்லேருந்து இங்கே முன்னால் ட்ரினிட்டின்னு ஒரு இது இருக்குது, அங்கே விட்டு அதுக்கு நம்ம 80 rupees கொடுத்தாங்க. சரி வாங்க அப்படியே முன்னால் போகலாம். ஹாய் மச்சீஸ், நம்ம அந்த மேடம் விட்டு வந்தோம் தெரியுமா? உங்களை காமிக்கல இப்படி சரி எப்படி காமிக்கிறேன். கட் பண்ணிட்டுக்கிறேன். ஹாய் மச்சீஸ், நம்ம ஆண்டிங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 60 rupees கொடுத்தாங்க. வீடியோ பண்ணுறவங்க பார்த்தீங்க இல்லையா, ஃபோனே கீழே படிக்க வச்சுக்கிட்டு வீடியோலாம் பண்ணால் டெலீட் பண்ணி ஆண்டி அந்த வீடியோ எனக்கு தெரியவே இல்லைன்னு சொன்னேன். அந்த வீடியோ அவங்க கிளிக் பண்ணுற மாதிரி நீங்களே பிடிச்சி எடுவீங்க பார்த்துருந்தீங்கன்னா. சரி வாங்க அப்படியே. ஹாய் மச்சீஸ், இங்கே தான் நம்ம ஆட்டோ ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு வந்திருக்கேன். ஏன்னா அது 4 பேர் கஸ்டமரை குறைச்சா அம்சிலெல்லாம் ஸ்லோவாக போகுது. இன்றைக்கி ஒரு கஸ்டமர் பேஜராகி இறங்கி நந்தே வந்துட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் இப்போ ஆட்டோ அவங்ககிட்ட அப்படியே இன்றைக்கி கலெக்ஷன் காசு கொடுத்துட்டு ஆட்டோ ரெடி பண்ண வச்சுன்னு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன். இருங்க, ஆட்டோ ரெடி பண்ண வச்சுன்னு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரில. இங்கே அது எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா. ஹாய் மச்சீஸ், அது வண்டி ரெடி ஆகிறதுக்கு 2 hour ஆகும்னு சொன்னாங்களா. 2 hour சும்மா உட்காந்து பேஜார் ஆகுமே நினச்சேன். பக்கத்தில் நம்ம ஃபிலம் தேட்டர் இருக்குது. இன்றைக்கி நம்ம தலை ஃபிலம் ரிலீஸ் ஆகிக்கிறா விடாமுயற்சி. என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ண வரையா ஃபிலம் போகலாம் அப்படின்ட்டு
வரேன் அப்படின்னு சொன்னான்னா சரி போய் டிக்கெட் புக் பண்ணுன்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டு 2 பேர் தான் போயின்னு இருக்கோம். இங்கே பாருங்கள், டிக்கெட் புக் பண்ணியாச்சு. நானும் என் ஃப்ரெண்டு இப்போ 2 பேர் போகிறோம். சும்மா விடாமுயற்சி அங்கே போயிட்டு இருப்பது ஒரு லைஃபு அடிச்சுக்கோ சேஸ் போன ஃபிலிம் சாங்கெல்லாம் பாடக்கூடாது. அங்கே போய் ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கின்னு சமரிட்டான ஒரு பாட்டு டான்ஸ் ஆடுறது தான். இருங்க எங்கள் போஸ்டர்லாம் பார்க்க சரி இங்கே இருக்க போட்டுக்கிற போஸ்டர்லாம் காமிக்கிறேன். சைனீஸே இது என் ஃப்ரெண்டு, இது இன்னொரு ஃப்ரெண்டு. சரி இப்போ நாங்கள் உள்ளே விட்டுன்னு இருக்காங்க. வாங்க போய் ஃபிலிம் பார்த்துட்டு வந்துட்டு ஃபிலிம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். ஓகே வாங்க உள்ளே போகலாம். இப்போது அங்கம்மா அங்கம்மா அங்கம் இல்லாம இங்கம்மா தேட்டர் உள்ள வந்தாக்கா ஃபுல்லு ரஷ் தானம்மா. ஓ ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்கப்பா. ஃபிலிம் வாட்ச் அவுட் ஃபிலிம் ப்ரோ. சும்மா இங்கே 2-3 ஹவர் டைம் வேஸ்ட் பண்ணியிருந்துக்கு ஆட்டோ சீக்கிரமாக ரெடி பண்ணிச்சு. ஆட்டோக்கு நான் இங்கே செலவு பண்ண காசு தான் சம்பாரிச்சுன்னு இருந்திருப்பேன். வாட்ச் அவுட்டாக ஃபிலிம் எத்தனை மணி அதை கார் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு பார்த்தா அஜித்தை காமிச்சுன்னு இருக்காங்க. அப்படியே பார்த்தா சம்மரிட்டா பாட்டு போட்டுன்னு இருக்காங்க. அம்மா பார்த்தா இன்டர்வல் போட்டுன்னு இருக்காங்க. பொண்டாட்டியை கடத்தின்னு போயிட்டாங்க. பொண்டாட்டியை கண்டுபிடிச்சி காப்பாற்றுது. அதான் ஃபிலிமே. ஸோ சேட். காமெடி இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு மாதிரி வாட்ச் அவுட்டாக இருக்குது ஃபிலிம். போர் அடிச்சு எனக்கே பாதியில் நான் உட்காந்து எடிட்டிங் பண்ணியிருந்தேன் உள்ளே உட்காந்து. சரி வாங்க ஆட்டோ எடுத்துன்னு சஃபாரிக்கு போகலாம். ஓகே நம்ம வண்டி ரெடி ஆகல. இன்னுமே கஸ்டமர் உட்கார வச்சு அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி ஒரு கஸ்டமர் உட்கார வச்சு ஆண்டி இறங்கி அப்போ கூட அப்ஸ் ஏற்றினுக்கிற ஏறுவேல். அதுக்கப்புறம் ஒரு புல்லட் காரண்ணா வந்து காலில் டோப் பண்ணார். அப்படியே அம்ஸ் லாஸ்ட் ரேட்டை கொடுத்து வண்டி ஏற்றி மேலே அப்பா போயிட்டு மேலே அவங்கள உட்கார வச்சு மறுபடியும் கூட்டிட்டு போனேன். ஸோ சேட். சீரியஸாகவே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எபிசோட் சேலஞ்ச் பண்ணுறது. ஆனாலும் இன்றைக்கி ஒரு நாள் விட்டாலும் நம்ம இத்தனை நாள் கஷ்டப்பட்டுலாம் வேஸ்ட்டாக போயிடுதுன்னு சொல்லிட்டு போனேன். அப்போ போய் பண்ணியிருந்தில் இன்றைக்கி நம்ம டே 14 நம்ம எவ்வளோ சம்பாரிச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம 1510 rupees 500 ரூபாய் கம்மியாக தான் பண்ணியிருக்கோமே. ஏன்னா போயிருந்து லேட்டு 12 மணிக்கு அங்கே வண்டி ரெடி பண்ண போனோன்னா அவங்க 2 ஹவர் ஆனாங்களா. மூவி போயிட்டு வெளியே வரப்போ 4 மணி ஆயிடுச்சா. அங்கே வந்துட்டு நாங்கள் வண்டியை ரெடி பண்ணல. ஓட்டி பார்ப்பான். நாங்கள் ஒரு ரவுண்டு ஓட்டிட்டு வந்து இருக்கேன். வண்டியை ரெடியாக வைக்கணும். அப்படியே தான் இருக்குது. ஆச்சுருப்பா ஒரு கோல்டு இல்லை வயநாடு சொன்னாங்களா. வயநாடுக்கு போய்ட்டு வரக்குள்ளே எந்த நான் எங்கேயோ போயிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா வரத்துக்குள்ளேயோ 5 மணி நான் ஆகிட்டு இருந்துச்சு. 5 மணி 6 மணி ஆகிட்டுச்சு. அது பண்ணி திரும்ப வண்டி ரெடி பண்ணாமல் திரும்ப வந்து இங்கே வேறு கரையில் விட்டு நீ சம்பாதிச்சல அது ஒரு 100 ரூபாய் செலவாகி அப்பா நாளைக்கு அதான் 10 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. திரும்ப நாளைக்கு ஒரு வாட்டி போகணும். நாளைக்கு என்ன ஆகுதுன்னு தெரில. அந்த அளவுக்கு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணலாம். பாருங்கள் அன்றைக்கி ஒரு நாள் ஆட்டோ எடுத்துன்னு போயிட்டு அன்றைக்கி சரியாக பண்ணல. இன்றைக்கி ஆட்டோ ரிப்பேர் ஆகுது சொல்லிட்டு அங்கே போயிட்டு இன்றைக்கும் சரியாக பண்ணல. ஆனாலும் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு 2000 ரூபாய் சம்பாரிச்சேன். ஓகே என்ன நடக்குதோ பார்க்கலாம். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டே 15 மீட் பண்ணுறோம். ஓகே பாய்.